வணக்கம். ஒரு சாதாரண பிசினஸை எப்படி ஒரு பில்லியன் டாலர் சாம்ராஜ்யமா மாத்துறதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனர்ல ரிச்சர்ட் ஹார்பனோட அந்த 9 ஸ்டெப் ப்ளூ பிரிண்ட்டை நாம டீகோட் பண்ண போறோம். உங்க பிசினஸ் அண்ட் வெல்த் கிரியேஷன் ஜர்னில இது ரொம்பவே கவுண்டர் இன்ட்யூட்டிவான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகே, எந்த தாமதமும் இல்லாம நேரா விஷயத்துக்குள்ள போலாமா? 90% இந்த நம்பர் என்னன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? உண்மை என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பில்லியனர்ஸ்ல 90% பேர், ஆமாங்க 90% பேர் எந்த ஒரு ஒரிஜினல் ஐடியாவோடவும் பிசினஸ ஆரம்பிக்கல. கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஒரு பெரிய யாருமே யோசிக்காத ஐடியா இருந்தா தான் பில்லியனர் ஆக முடியும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலி ஏற்கனவே இருக்கிற ஒரு ஐடியாவை பெட்டரா செஞ்சுதான் இவங்க அத்தனை பேரும் இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்காங்க. சரி, இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம பார்க்க போற அந்த 5 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? 1. இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஆரம்ப ப்ளூ பிரிண்ட். 2. ஸ்மார்ட் மணி அப்புறம் மென்டர்ஷிப். 3. மார்க்கெட்டிங் அண்ட் குளோபல் எக்ஸ்பான்ஷன். 4. உங்களையே நீங்க வேலையை விட்டு தூக்குறது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் கடைசியா 5. எவல்யூஷன் அண்ட் பிசினஸ் வேல்யூஸ். இந்த கஷ்டமான வெல்த் கிரியேஷன் ஸ்டெப்ஸை ரொம்ப லாஜிக்கலா நம்ம பிரேக் டவுன் பண்ணலாமாங்க. முதல் செக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இனிஷியல் ப்ளூ பிரிண்ட். ஒரு பிசினஸை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பணத்தை உங்களுக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமீபத்துல கவர்மெண்ட் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றத குறைச்சுக்கோங்கன்னு ஒரு அலர்ட் கொடுத்தாங்க. அதோட ரிசல்ட் கிட்டத்தட்ட 28,000 கோடி ரூபாய். ஆமா, 28,000 கோடி அப்படியே நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்குள்ள ஷிஃப்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான growthல நாமளும் பங்கு பெறணும், கரெக்டா? இதுக்கு ஷூன்யா பிளாட்ஃபார்மை நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இதுல ஈக்விட்டி டெலிவரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஜீரோ brokerage. இதை சரியா யூஸ் பண்ணிக்கிட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியை ஆரம்பிக்கிறது உங்க பர்சனல் ஃபைனான்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, காப்பி பண்ணுங்க, பைவட் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு மாத்துங்க. ரிச்சர்ட் ஹார்பன் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவர் ரொம்ப சாதாரணமா இருக்கிற ஒரு பிளம்பிங் ரிப்பேர் பிசினஸ எடுத்தாரு. வீட்ல பைப் உடைஞ்சா போய் சரி பண்ற அந்த பழைய மாடலை அப்படியே மாத்தி, மாசம் வெறும் 500 ரூபாய் கட்டின போதும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க சரி பண்ணி தரோம் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலா ரொம்ப பிரில்லியண்டா பைவட் பண்ணாரு. ஒரு சாதாரண போர் அடிக்கிற ஐடியாவ எப்படி ஒரு கறவை மாடு மாதிரி லாபம் தர மாடலா மாத்துறதுன்னு இதுல இருந்து நாம கத்துக்கலாம். அடுத்து நாம 2வது செக்ஷனுக்கு வந்திருக்கோம், ஸ்மார்ட் மணி மற்றும் மென்டர்ஷிப். ஒரு பிசினஸ சும்மா இல்ல, ராக்கெட் வேகத்துல ஸ்கேல் பண்ணோம்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான மூலதனமும் முகத்துக்கு நேர உண்மையை உடைச்சு சொல்லக்கூடிய மென்டரும் கண்டிப்பா தேவை. இப்போ டம்ப் மணி அப்புறம் ஸ்மார்ட் மணி, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். டம்ப் மணினா என்ன? வெறும் பணத்தை மட்டும் தூக்கி கொடுத்துட்டு எனக்கு லாபத்தை கொடு, உடனே ரிட்டர்ன்ஸ் கொடுன்னு நினைக்கிறவங்க. ஆனா இந்த ஸ்மார்ட் மணி இருக்குல்ல, அது பணத்தோட சேர்த்து உங்களோட இண்டஸ்ட்ரி நாலேஜ், புது புது நெட்வொர்க்ஸ், குறிப்பா உங்களோட பிராண்டுக்கான ஒரு பெரிய நம்பகத்தன்மையை கொண்டு வருவாங்க. ஹார்பின் சவுத் ஸ்டாஃப்ஸ் வாட்டர் கம்பெனியை தன்னோட இன்வெஸ்டரா உள்ள கொண்டு வந்தது இந்த ஸ்மார்ட் மணிக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். சரியான இன்வெஸ்டர் உங்க பிசினஸோட வெயிட்டேஜை எப்படி மாத்துவாங்கன்னு இதுல இருந்து புரியுதுல? சோ, இங்க முக்கியமான ஒரு கேள்வி வருது. உங்களால உங்க பிசினஸ் மாடல, பிசினஸ்னா என்னன்னே தெரியாத உங்க பாட்டி கிட்ட அதுவும் வெறும் 3 நிமிஷத்துக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதுக்கு பேர் தான் கிராண்ட் மதர் டெஸ்ட். இதை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைப்பாருன்னு அர்த்தம். அதே நேரத்துல ஒரு வார்னிங், கஷ்ட காலத்துல உங்களை அம்போன்னு விட்டுட்டு போற வர்ச்சர் கேபிட்டலிஸ்ட்ஸை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம், பார்ட்னர்ஷிப் கிடையாது. ஸ்டெப் 3ல பாத்தீங்கன்னா ஹாபின் ஒரு புது வார்த்தையை உருவாக்குறாரு. அதுதான் கோச்மெண்ட், கோச்சிங் பிளஸ் மேனேஜ்மெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா உங்க பிசினஸ் ரொம்ப ப்ரூட்டலா ஆர்டர் பண்றதுக்கு உங்களை விட பல மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு யோடா மாதிரியான இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டை நீங்க உள்ள கொண்டு வரணும். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஒரு 2 வாரம் உங்க பிசினஸை ரொம்ப கூர்ந்து கவனிச்சு உங்களோட ஈகோவை சுக்கு நூறா உடைச்சு உங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்க்கறதுக்காக நிதர்சனமான உண்மைகளை மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. கேட்க கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உங்க பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். 3வது செக்ஷன், மார்க்கெட்டிங் அண்ட் குளோபல் எக்ஸ்பான்ஷன். ஒரு பில்லியன் டாலர் பிசினஸ் எப்படி மக்களோட கவனத்தை ஈர்த்து நம்ம பார்டர் எல்லாம் தாண்டி குளோபலா வளருதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸ்டெப் 4ல அவர் ஒரு சூப்பரான மல்டி சேனல் மார்க்கெட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கை தராரு. பிரிக், கிளிக், அப்புறம் பேப்பர். பிசிக்கலா நீங்க பார்க்குற யூனிஃபார்ம்ஸ், வேன்ஸ் இதெல்லாம் பிரிக், ஆப்ஸ், வெப்சைட்ஸ் இதெல்லாம் கிளிக். ஆனா இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் ஒன்று இருக்கு, பேப்பர். ஆமாங்க, ஒரு பிசினஸ் இந்த அளவுக்கு பெரிய பிசினஸ்னு கஸ்டமர்ஸ் சப்கான்ஷியஸா எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க தெரியுமோ? நீங்க கொடுக்கிற பில், அந்த பேப்பர், நீங்க தர்ற பேக், அதோட குவாலிட்டியை வச்சுதான்.
அதனால ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸை பயன்படுத்துறது உங்களோட பிராண்ட் இமேஜை அப்படியே தலைகீழா மாத்திரும். அடுத்து ஸ்டெப் 6. குளோபலா உங்க பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ரூல்ஸ் சிலது இருக்கு. உங்க சொந்த ஊர்லேந்தே ஆட்களை எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க. அங்க இருக்கிற லோக்கல் ஆட்களையே வேலைக்கு எடுங்க. அந்த ஊர் கலாச்சாரத்தை, சட்டத்திட்டங்களை மதிங்க. குறிப்பா 6 மாசத்துக்கு அமைதியா அப்சர்வ் பண்ணுங்க. எடுத்த உடனே எந்த மாற்றமும் செய்யாதீங்க. ஹார்பின் இத அமெரிக்காலயும் பிரான்ஸ்லயும் ஃபாலோ பண்ணாரு. அங்க இருந்த லோக்கல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை கத்துக்கிட்டு அதை தன்னோட ஹோம் பேஸான யூகே பிசினஸை வளர்க்க பயன்படுத்திக்கிட்டாரு. குளோபல் எக்ஸ்பான்ஷன்ங்கிறது சும்மா காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, புது விஷயங்களை கத்துக்கிறதுக்காகவும் தான். செக்ஷன் 4, உங்களையே ஃபயர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நாம இந்த எக்ஸ்பிளைனரோட ரொம்பவே கவுண்டர் இன்ட்யூட்டிவான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது உங்களோட சொந்த பிசினஸ் ஆபரேஷன்ஸ்ல இருந்து சிஸ்டமேட்டிக்கா உங்களே நீங்க வேலையை விட்டு தூக்குறது. கேட்கவே விசித்திரமா இருக்கல்ல? ஃபவுண்டர்ஸ் பாரடாக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ஆரம்பத்துல எந்த திறமைகளை வச்சு, எந்த ஹேண்ட்ஸ் ஆன் கண்ட்ரோலை வச்சு உங்க ஸ்டார்ட் அப்பை சக்சஸ்ஃபுல்லா உருவாக்குனீங்களோ அதே திறமைகள் தான் உங்க பில்லியன் டாலர் பிசினஸை அழிச்சிடும். ஏன்னா ஷாக்கா இருக்கா? உண்மை அதுதான். அதனால ஒரு பிளேயரா இருந்து அப்புறம் கோச்சா மாறி கடைசியா ஒரு முழுமையான ஓனரா நீங்க டிரான்சிஷன் ஆகணும். ஏன்னா எல்லா வேலையும் நானே செய்வேன்னு ஒத்தையில நின்னா ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டவே முடியாது. சோ, நான் உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட்டான கேள்வி கேட்கறேன். ஒருவேளை நீங்க ரோட்ல நடந்து போகும்போது ஒரு பஸ் இடிச்சு ஒரு 6 மாசத்துக்கு உங்களால வேலைக்கே வர முடியல, பிசினஸ் பக்கமே வர முடியலன்னு வச்சுக்கலாம். உங்க பிசினஸ் அப்பவும் அதே growth-ஓட வளருமா? இதுக்கு பேர் தான் த பஸ் டெஸ்ட். இதுக்கான பதில் இல்லன்னா ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். உங்கள மாதிரியே குறைஞ்சது 80% வேலைய சிறப்பா செய்யக்கூடிய கொஞ்சம் காஸ்ட்லியான விஷனரி ஆட்களை நீங்க உடனே வேலைக்கு எடுத்தாகணும். உங்க முழு ஃபோக்கஸும் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்ல தான் இருக்கணுமே தவிர டே டு டே ஆபரேஷன்ஸ்ல இருக்கக்கூடாது. ஃபைனலி செக்ஷன் 5, எவல்யூஷன் அண்ட் பிசினஸ் வேல்யூஸ். ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் அதை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி ஆபரேஷன்ஸை இன்னும் ஃபைன் டியூன் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸ்டெப் 7 ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல். பிசினஸ்ல போர் அடிக்கிறத என்ஜாய் பண்ணுங்க. என்னடா பிசினஸ் இது ஒரே ரொட்டீனா போர் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி உங்க பிசினஸ் ரொம்ப ஹெல்தியா இருக்குன்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசா ரெவல்யூஷனரியா ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. அதுக்கு பதிலா உங்க பிசினஸோட ஒவ்வொரு மூலையிலையும் 1% இம்ப்ரூவ்மெண்ட்டை எப்படி கொண்டு வரலான்னு யோசிங்க. தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காம ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அதாவது SOPs உருவாக்குறதுல தான் உங்க கவனம் இருக்கணும். அடுத்து ஸ்டெப் 8, இந்த நாட் டு டூ லிஸ்ட்டை கொஞ்சம் கவனிங்க. என்ன செய்யணுங்கிறத விட எதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத ஒரு பிசினஸ்மேனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1, பிரயோஜனமே இல்லாத மீட்டிங்ஸ்ல போய் உட்காராதீங்க. 2, உங்க கோர் பிசினஸை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத அடுத்த பிசினஸ்ல கவனம் சிதறாதீங்க. ஆனா இதுல 3வது பாயிண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல். உங்க டீமுக்கு வர எல்லா பிரச்சனைகளையும் நீங்களே சால்வ் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் உங்களை தேடி வர்ற மாதிரி, உங்களையே நிரந்தரமா சார்ந்திருக்கிற மாதிரி அவங்கள நீங்களே பழக்கிடுவீங்க. இப்போ இந்த ஃப்ரேம்வொர்க்கோட கடைசி ஸ்டெப் 9க்கு நாம வந்துட்டோம். 2011ல ஹார்பினோட பிசினஸ்க்கு கிட்டத்தட்ட 30 மில்லியன் பவுண்ட் லீகல் ஃபைன் வந்தப்ப அவர் ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டாரு. ஒரு பிசினஸோட உண்மையான கேரக்டரும் அதோட கோர் வேல்யூஸும் தான் எவ்ளோ பெரிய புயல் வந்தாலும் அந்த பில்லியன் டாலர் சாம்ராஜ்யத்தை அழியாம காப்பாத்தும். நாணயம், நேர்மை, ஸ்ட்ராங்கான எத்திக்ஸ், இதுதாங்க எந்த ஒரு பிசினஸ்க்கும் அல்டிமேட் சேஃப்டி நெட். ஃபைனலா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட நான் இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கிறேன். உங்களோட அன்றாட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலையை உருவாக்கிட்டு இருக்கா, இல்ல அதுவாலே செயல்படக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிட்டு இருக்கா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்களோட இப்போதைய மைண்ட் செட்டை அனலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த ப்ளூ பிரிண்ட்டை உங்களோட சொந்த வெல்த் கிரியேஷன் ஜேர்னில அப்ளை பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான அனாலிசிஸோட உங்களை சந்திக்கிறேன்.